எப்பவாச்சும் என் மேல பொறாமப்பட்டிருக்கியா? இல்ல சிவனை எவ்வளவு மிஸ் பண்ற? உங்களுக்கு உங்க ஃபேன்ஸ பிடிக்குமா இல்ல அவந்தியை பிடிக்குமா? சிவியா அவந்தி. ஸ்வேதாக்காக்கும் தனானாக்கும் என்ன ஆச்சு? புரோக்கன் ஆயிட்டாங்களா? ஆக்சுவலி நாங்க 3 பேர் இருக்கும் போது எங்களுக்கு பிரச்சனை வரல. எங்க மாற்றாங்க தனியாவே இருக்காங்க. ஏன்? உங்களுக்கும் ஸ்வீட்டி அக்காக்கும் என்ன ப்ராப்ளம்? முன்ன இருந்த பாண்ட் ஏன் இல்ல? சாரி, ஹே காய்ஸ், நான் தான் உங்க ஸ்வீட்டி இருக்கேன் அந்த வீடியோ அப்படின்றா. ஆக்சுவலி வந்துட்டு நேற்று நான் ஸ்டோரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி அவந்திக்கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். நாங்கள் ரெண்டு சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோஸ் போடலாம்னு நினச்சோம். அது மாதிரி நான் நினச்சேன், ஆனால் அவங்க நினைக்கல. வீடியோ போடலான்னு கூப்பிட்டப்போ அவங்க ஒரே பேச்சில் வீடியோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ போட்டுக்கிறேன். அந்த மாதிரி நான் வந்துட்டு சொல்ல ஆசைதான். ஆஸ்காரோட வாங்க போறேன். இப்படி நடிக்கிற வீடியோ பண்ணலாமா? பயந்துட்டீங்கல்ல, மிரண்டுட்டீங்கல்ல, தெரியும். இதுக்கு அதை எப்படிங்க காஸ்டியூம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? ஓகே, கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி நாங்க சிரிச்சிட்டு இருக்க மாட்டோம். கொஸ்டின்ஸ்லாம் அப்படி. ஓகே, வா வீடியோ வா. ஹாய் கைஸ் சொல்லலாம். ஹே கைஸ், நான் தான் உங்க ஸ்வீட்டி. நான் தான் வேறோ. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்ட்டுனா பேர் தெரியல. ஆனா நான் வந்துட்டு இவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், இவங்க வந்துட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆக்சுவலி நோட் த பாயிண்ட், இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு நான் கேட்கல, நான் என் வாயால இருந்து கேட்கல. இதுல ஒரு கொஸ்டின் கூட நான் ரெடி பண்ணவே இல்லை. நான் வந்து ஸ்டோரி போட்டேன் உங்ககிட்ட. அவந்திக்கு ஏதாவது நான் வந்து அவந்திட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா நீங்க அதுல கேளுங்க, நான் வந்துட்டு அப்படியே அவங்ககிட்ட கேட்கறேன்னு சொன்னேன். அவங்க சில விஷயங்கள் நிறைய வந்து கேட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலி நான் நினைக்கவே இல்லை இவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கட்டு. அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதை எப்படி யார பத்தி கேட்டிருக்கீங்க? நான் வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன, இதுல ஒரு கொஸ்டின் கூட நான் என் வாயில் ரெடி பண்ணல. நோட் பண்ணிக்கோங்க. இந்த வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லக்கூடாது. ஓகே, நீ சொல்ல ஏதாவது. அதே மாதிரி நானும் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன், இந்த அக்காவை பத்தி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நான் எழுத கொஞ்சம் முடப்பட்டு போன்லயே கொஞ்சம் வச்சிருக்கேன். ஓகே, என் போன்ல வீடியோ எடுக்கிறதுனால நான் என்னோடல வந்துட்டு நோட் எழுதிட்டேன். வீடியோ ஃபன்னா இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா நீங்க நினைச்ச பதில் உங்களுக்கு வரும்னு நான் நம்புறேன். நான் வந்துட்டு ஹானஸ்டா பதில் சொல்லுவேன். நான் சொல்லிட்டு இப்பவே ஹானஸ்டா நான் ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு பட்டுன்னு சொல்லிடுவேன். உனக்கு அப்படிதான், உனக்கு என்ன கொஸ்டின் ஆன்சர் தோணுதோ நீ பாட்டு சொல்லிடு, அவ்வளவுதான். நிறைய பேர் ஒரே கொஸ்டின் திரும்ப 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 அந்த தெரிஞ்சிருச்சு 100 கொஸ்டின். அது மட்டும் தான். நீங்க ஒரு கொஸ்டின் 100 டைம் கேட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் அதேதான். எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தோணுது? ஆக்சுவலி இதுதான் ஹியூமன்ஸ் நினைக்கிறேன். ஹியூமன்ஸ் இந்த விஷயத்துல ஒன்னா இருக்கீங்கன்னு தெரியல, இந்த விஷயத்துல ஒன்னா இருக்கீங்க. சரி, அருவியை போட வேணாம், உள்ள போலாம். சொல்லலாம் ஃபர்ஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கியா? ஓ ஃபைன், நல்லா இருக்கேன். நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கியா? நல்லா இருக்கியா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த ஸ்வீட்டி அக்கா அவந்திகா அக்கா கிட்ட எதுக்கு பொசசிவ் ஆவாங்க? இது எடுத்தோடனே இந்த மாதிரி பெரிய கொஸ்டினே கேக்குறேன். நான் எவ்வளவு சின்ன சின்ன கொஸ்டின் தான் கேக்குறேன். நல்லா இருக்கியா இப்படி ஒருத்தவங்க கேட்கும் போது நல்லா இருக்கியா அது யாரும் கேட்கலையே. அப்படி ஏன்ட்ட கேட்டாங்களே. இதுதான் என்னோட ஃபாலோவர்ஸ்ங்கிறது. ஃபர்ஸ்ட் அக்கா கிட்ட நல்லா இருக்கியா அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேளுங்க. அதுதான் ஹியூமன்ஸ் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நாங்க இதுக்கு கேட்டோன்னு எப்படி இருந்தது? இதெல்லாம் கேட்க மாட்டாளுங்க எங்க இவளுங்க. ஓகே, என்ன கேட்ட? எந்த விஷயத்துக்கு ஆவாங்களா இல்ல எதுக்கு? எந்த விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்குலாம் பொசசிவ் ஆவாங்களா இல்ல எதுக்கு பொசசிவ் ஆகிறாங்கன்னு கேக்குறியா? எதுக்கு பொசசிவ் ஆவாங்க? எந்தெந்த விஷயத்துக்கு? எந்தெந்த விஷயத்துக்கு. ஓகே, எந்தெந்த விஷயத்துக்குன்னா இப்போ என்கிட்ட இருக்க மாதிரி மித்தவங்கிட்ட இல்ல எல்லாருக்கிட்டையும் இருந்தா எனக்கு ஓகே தான். ஆனா என்னோட ப்ரியாரிட்டி, எனக்கு கொடுக்குற ஒரு ப்ரியாரிட்டி வந்துட்டு மித்தவங்களுக்கு அது போகிடுச்சு அப்படின்னா என்னால அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பேர் பொசசிவ். நான் வந்துட்டு எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப என் கிட்ட எப்படி இருக்கீங்களோ, இப்ப நீ வந்துட்டு மித்தவங்க கிட்ட இப்ப சிவன் கிட்ட ஒரு மாதிரி இருக்கலாம், அம்மா கிட்ட ஒரு மாதிரி இருக்கலாம், அப்பா கிட்ட ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா என் கிட்ட வேற மாதிரி தான் இருப்பேன். ஸ்வீட்டி அக்கா இவ்வளவுதான். ஸ்வீட்டி அக்காக்கு இதுதான். உங்க அக்காக்கு வேற மாதிரி இருப்பேன், என்கிட்ட வேற மாதிரி இருப்பேன். அதனால என்கிட்ட இருக்க மாதிரி வேற யார்கிட்ட இருந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு அது நான் ஓப்பனா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாலே பிடிக்காது. அது அவளுக்கு தெரியும். அதனால பொசசிவ் இதுக்கெல்லாம் ஆகுவேன். நெக்ஸ்ட் நானா இப்பெல்லாம் கேக்குற பாரு, ஹாப்பியா இருக்கியா? எத்தனை தடவை இதுல கேட்பீங்க? இல்ல நல்லா இருக்கியாங்கிறது வேற, ஹாப்பியா இருக்கியாங்கிறது வேற.
ஹாப்பியா இருக்கேன்னா ஏதோ ஒரு 100ல ஒரு 35-40%. 40% வந்துட்டு ஹாப்பியா இருக்கு. என் கூட இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியா வச்சிருக்கனால ஏதோ ஓகே ஹாப்பியா இருக்கு. ஓகே, அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் மீட் அவந்தியை பார்த்தபோது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? அந்த மாதிரியா? நான் எந்த கொஸ்டினுக்கு கேட்டுருவாங்க நினைச்சேன். எப்படி ஃபீல் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் என் தம்பி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு நான் சொல்றப்போ நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தப்போ சரி அந்த 10ல் அது ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் அப்பா நிறைய பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தாலும் அது 10ல் அது ஒன்று தான் நினச்சிட்டு நாங்களும் சரி அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போய் மீட் பண்ணிட்டு வந்தான், ஃபோட்டோஸ்லாம் காமிச்சா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். வீட்டுக்கு கொண்டு வந்தப்போ ஆக்சுவலி என்னோட கேரக்டர் வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட். ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட் பொண்ணு நான் லைஃப்ல ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னா அது இவ்வளோ தான் பார்த்தேன். அப்படி ஒரு மாதிரியா வீட்டுக்குள்ள வரவே பயந்து வெளியே நின்றுட்டா. அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். அப்போ பார்க்குறப்போ வந்துட்டு என்ன இந்த பொண்ணு இவ்வளோ நான் சொன்னேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரொம்ப பேசவே தயங்கப்பட்டு ஒரு 2-3 மீட்டுக்கு அப்புறம் தான் அவள் எங்ககிட்ட மனசு விட்டே பேசினான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஒரு பொண்ணு, ரொம்ப ஒரு கூச்ச சுபமான பொண்ணுன்னு நினச்சி அடக்கொடக்கமான பொண்ணுன்னு நினைச்சுதான் எனக்கு நினைச்சேன். சரி நீங்க அபவுட் ஸ்வீட்டியை பத்தி என்ன நினைக்கிற? என்ன பத்தி ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த அக்கா ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நல்லாதான் இருப்பாங்க. அப்பப்போ என்ன ஆகூட தெரியாது. ஆனா ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க. ஆனா ஒரு தடவை வெறுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்பி வந்தா கூட என்ன பண்ணினாலும் அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ற கேரக்டரே கிடையாது. ஒன்ஸ் போயிடுச்சுன்னா போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க. நைஸ், நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. ஓகே, அவந்தியை எவ்வளவு பிடிக்கும் அண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? எவ்வளவு பிடிக்கும்னா ஆக்சுவலி எனக்கு வந்து அதை சொல்ல தெரியாது. எனக்கு இப்போ வரையுமே அதை சொல்ல தெரியாது. இவளுக்கு வந்துட்டு சொல்ல தெரியும் ஸ்வீட்டியக்காவை இவ்வளவு பிடிக்கும், எனக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பிடிக்கும் சொல்ல தெரியும். ஆனா எனக்கு சொல்ல தெரியாது. மித்தவங்களும் நான் எப்படின்னு சொல்லுவேன். இப்ப தனாவுக்கும் நான் சொல்லுவேன், தனா வந்து எனக்கு இவ்வளவு பிடிக்கும் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஆனா அவந்தி எனக்கு சொல்லவே வராது. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படித்தான். அவளை இவ்வளவுதான் நான் அவளை பிடிக்கும் எனக்குன்னு சொல்ல வர்றது. ஏன்னா எனக்கு ஆனா இன்னொரு விஷயம், அவ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா அவ இல்ல அப்படின்னா நான் ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு அவன் போனப்போ நான் எப்படி நின்னனும் அந்த இடத்துக்கு நான் மறுபடியும் போவேங்கிறத இந்த ரீசெண்ட் டைம்ல தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இவ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ கூட இருக்காள் இல்ல நம்மளோட பாப்பா அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஓகே, எனக்கு அவ வேணும். அதாவது வந்துட்டு நமக்கு ஒரு சோல் வேணும் அப்படின்னு நினைப்போம். அந்த சோல் இவ அவந்தி. அவ்வளவுதான். எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இதத்தான் எதிர்பார்க்கறாங்கப்பா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவ்வளவு பிடிக்கும் உலகத்தை விட பிடிக்கும்னு சொன்னாதான் இவங்களுக்கு எல்லாம் பிடிக்குது. நம்ம சொல்ல வராத அந்த வார்த்தை வரல பாத்தீங்களா, அந்த அளவு இவங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இன்னும் நீங்க இவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லவே இல்லை அப்படின்றாங்க இவங்க. அவந்தி இந்த இது இவ்வளவு நேரம் வந்துட்டு அவ வந்துட்டு சந்தனம் வைக்கல, என் சந்தனத்தை பார்த்து கண்ணு வச்சு இப்ப சந்தனம் கீழே வந்துருச்சு. வந்துட்டான். என்ன கொஸ்டின்? 4வது கொஸ்டினா? எப்படி பாக்குறா பாருங்க, திருட்டு தானே. எனக்கு ஸ்வீட்டியே எவ்வளவு பிடிக்கும். சேம் நீங்க சொன்னீங்களா அதே மாதிரிதான். ஆனா இந்த அக்கா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை அக்கா வந்தாலும் இவங்கள மாதிரி ஆகவே முடியாதது ஏன்னு தெரியல. ஏன்னா நானும் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் ஒரு சில கிளாஸ்ல ஆச்சு. அதனால வந்துட்டு என்ன பண்றது தெரியல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அக்காக்காக ஒரு பர்சன் போயிட்டாங்க. அந்த பர்சனுக்கு அப்புறம் நான் இன்னொருத்தவங்களுக்கு அழுகுறேன்னா இவங்களுக்கு அதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இவ்வளோ இல்லை. சரி நீங்க தான் அவந்தி அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அக்கா. நான் டைம் ஒதுக்குறதுக்கு நான் வீட்டில தான் இருக்கேன். நான் வீட்டில தான் இருப்பேன். ஆனா அவங்க பிஸியா இருக்காங்க, காலேஜ் போறாங்க, அவங்க வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வேற நிக்க போறாங்க, அடுத்து இன்னும் பிஸி ஆயிடுறாங்க. நான் வீட்டில தான் இருக்கேன். அவ எப்ப வந்தாலும் நான் அவைலபிள் தான், இங்கதான் இருப்பேன். அவளை நானே தலைவல கூப்பிட்டேன், எங்கடி இருக்க வா வீட்டுக்கு வா, நான் தான் கூப்பிட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் வேணா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அவன்லாம் இருக்கும்போது வேணா நான் டைம் கொடுக்காம இருக்கலாம். அப்ப அவையிலே எனக்கு கொடுக்க மாட்டான், அவளே அவங்க கூட சுத்திட்டு இருப்பா. அதனால இந்த தப்பு. நெக்ஸ்ட் நீங்க 5வது நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அது நான் அப்போ வந்து ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். வந்தபோது ஒரு பிங்க் கலர் இங்க் டிசைன் போட்ட ஒரு டிஷர்ட், ஒரு 3/4 பேண்ட் போட்டுட்டு கொண்டை போட்டு உட்காந்துருந்தாங்க அம்மாவும் இவங்களும். உள்ள போகிறதுக்கு நான் பயந்துட்டே உள்ள போகும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிவி சொல்றேன் எல்லாம் சொல்லிதான் நான் கூட்டிட்டு போயிருக்கேன். ஆனா உள்ள போனோன்னு ஒரு பிராங்க்
யார் இவ இந்த பொண்ணு இதை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பிராங்க் பண்ணிட்டாங்க. அதுலயே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் பயந்துட்டேன். ஐயோ அவ்வளவுதான் போல முடிஞ்சு திட்ட போறாங்க. அப்புறம் பார்த்தா அது பிராங்க்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நல்லா பேசினாங்க, காஃபி வச்சு கொடுத்தாங்க, பூ வச்சு விட்டாங்க. அது மாதிரி நல்லா இருந்தது. அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திரும்பி கிடைக்குமான்னு தெரியல, ஆனா நல்லா இருந்துச்சு. நாங்க எப்படி அந்த பொண்ண எப்படி ஃபர்ஸ்ட் அப்படி பண்ணாலும் எடுத்து அந்த பொண்ணுக்குள்ள காஃபி வச்சு கொடுத்து பூ வச்சு விட்டு நாங்க நல்லா தான் பாத்துக்கிட்டோம். என்ன வச்சுட்டு இருக்கிறீங்க எங்களை? நீ தாண்டி கேட்கணும், ஏன் நீ மறந்து போயிடுற? இவன் வேற மறந்து போயிட்டு நான் வேற இங்க படிச்சுட்டு இருக்கிறேன். நான் அதனாலதான் கஷ்டமான கொஸ்டின்ல அப்புறம் வச்சிருக்கேன்ல 36 கொஸ்டின். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இப்படி போகணும் பொறுமையா. ஃபேவரட் பிக் ஃபார் யூ அண்ட் அவந்தி. அப்ப என்ன கேக்குறியா நம்மளோட ஃபேவரட் பிக் எதுட்டு? நாங்க வெள்ளாங்கோயில் எடுத்தோம், நிறைய போட்டோஸ் வெள்ளாங்கோயில் எடுத்தோம். அந்த போட்டோஸ்லாம் இன்னும் அது பாக்குறப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், ஹாப்பியா இருக்கும். அப்பதான் நாங்க இதாக ஆரம்பிச்சோம், க்ளோஸ் ஆக ஆரம்பிச்ச டைமிங் அதுதான். நாங்கெல்லாம் வந்துட்டு அந்த வயல்வெளியில நின்று போட்டோஸ் எடுத்தது, அந்த சாங்ஸ் எல்லாம் சூப்பரா. அந்த சாங் ஒரு ரீல்ஸ் எடுத்தோம், அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எதுன்னா என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த போட்டோ பார்த்தா தெரியும். அவன் போட்டோன்னு மைண்ட்ல அது நிக்க மாட்டேங்குது. ஆனா நிறைய போட்டோஸ் நாங்க எடுத்திருக்கோம். ஆனா அது பொங்கலுக்கு கூட நாங்க போட்டோஸ் எடுத்தோம். ஆனா அதுல வந்துட்டு நான் அசிங்கமா இருப்பேன், இவன் மட்டும் அழகா இருப்பேன். அதனால எனக்கு அந்த போட்டோஸ்லாம் அவ்வளவு பிடிக்காது. மற்றபடி ஸ்னாப்ல நாங்க போட்டோஸ்லாம் நிறைய எடுப்போம், சும்மா பண்ணியா போட்டோஸ்லாம் எடுப்போம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க கொஸ்டின் சிவினை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். ஃபியூ வேர்ட்ஸ்ல என்ன சொல்றது, ஃபியூ வேர்ட்ஸ்ல சொல்ல முடியாது. ஆனா குட்டியா சொல்றேன். ஒரு கேரிங்கான ஒரு பர்சன், ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு ஃப்ரெண்டா. மோஸ்ட் ஆஃப் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவன் இருக்கும்போது நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், ஏங்கினது கிடையாது. அவன் போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு கேப் வந்து எனக்கு வந்து நான் எல்லார்கிட்டயும் அடிபட்டு இன்னுமே பட்டுதான் இருக்கேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயத்துல. அப்படி இருக்கும்போது எல்லாமாவும் இருந்த அவன் இப்ப இல்ல அப்படிங்கும்போது நமக்கு ஒரு எல்லாமே ஒரு லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா எல்லாம் இருந்த ஒரு பர்சன் போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. ஸோ அவன் தான் எல்லாமே. இன்னமும் இனிமேலும் ஃபர்ஸ்ட் யார் வந்தாலும் இவங்களே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவன் தான். அது தெரியும். சரி நீதான் இப்போ. ஓ அதுக்குள்ள கொஸ்டின் முடிஞ்சு. எப்போ மேரேஜ் ஆகும் அக்கா, எப்போ பேபி பிறந்து அம்மா கையில பாப்பா கையில குடுப்பீங்க? இதுதான் தவறான செயல். இந்த கொஸ்டின் ஐ திங்க் என்கிட்ட வந்துட்டு இவங்க கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் கேட்கல, இந்த மாதிரி என்கிட்ட கேட்கல. இந்த மாதிரி பாருங்களேன், இவங்களுக்கு என்னன்னா மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சா. சாரி, எனக்கு வந்துட்டு இப்ப பத்திக்கு மேரேஜ் பண்ற ஐடியாவே கிடையாது. ஒரு 5-6 வருஷம் இதே மாதிரி உட்காந்துருக்க ஸ்வீட்டி, என்னோட ஒரு வீடு, என்னோட ஒரு பேக்ரவுண்டு, எனக்குன்னு தனி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் கன்ஃபார்ம் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு குழந்தை, அவந்திக்கு ஒரு குழந்தை, அவங்க அம்மாவுக்கு ஒரு குழந்தை, இந்த மாதிரி எல்லாருக்கும் குழந்தைய பெற்று கொடுத்தோம். ஓகேவா? அதுக்கு வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும். சும்மா பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படிலாம் இருந்துடக்கூடாது. அவ்வளவுதான் என்ன பொறுத்த இருக்கு. நீங்க இப்போ எப்பவாச்சும் என் மேல பொறாமப்பட்டிருக்கியா? அதாவது நானும் தனாவும் இருக்கிறத பார்த்து சிவின் இந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டிருக்கியா? உண்மை சொல்லணும், பொறாமப்பட்டது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம்ல ஃபீல் பண்ணிருக்கேன். நாங்க 4 பேர் எப்பவுமே எங்க போறோம் 4 பேரா தான் போவோம். அப்படி வேணா நினைச்சிருக்கேனே தவிர பொறாமப்பட்டது கிடையாது. அவனும் இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணும். இவங்க ஹாப்பியா இருந்தாவே போதும். ஏன்னா எனக்கு தான் போயிருச்சு. அப்படிங்கும் போது இவங்களாச்சும் மேரேஜ் பண்ணி இவங்களாச்சும் அவங்க லைஃப்ல அவங்க ஆசைப்பட்டவங்க கூட வாழணும் அப்படின்னு தான் நினைப்பது. பொறாமலாம் கிடையாது. எப்படி ஒரு அக்காவை பார்த்து பொறாமப்பட முடியும்? ஆக்சுவலி இது பொறாமன்னு கிடையாது. நாங்க 4 பேர் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு 4 பேர், நாங்க எப்பவுமே அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு ஏதோ பண்ணிருப்பாங்க. 4 பேர் ஒன்னாவே தான் இருப்பாங்க. ஒன்னாவே சாப்பிடுறது, ஒன்னாவே எழுந்து இங்க கடைக்கு போறது, அவங்க 2 பேர் கடைக்கு போனா வெளியே போறது, ஏதாவது பேக்கரிக்கு 4 பேர் ஒன்னா சேர்ந்து போறது, படத்துக்கு, அந்த மாதிரி எல்லாமே 4 பேர் நாங்க ஒன்னாவே தொடர்ந்து பண்ணிட்டு திடீர்னு அதுல அந்த 4 பேர்ல ஒரு பர்சன் போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் எனக்கே யோசிப்பேன். நான் நிஜமா ஆக்சுவலி நாங்க வந்து நாங்க 2 பேசிட்டு இருந்தா கூட டக்கு பாப்பா வந்தாங்கன்னா அப்படின்னா பாப்பா வரனா நான் கம்மு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறத கூட நிறுத்திடுவேன். பேசுறதோ இல்ல ஏதாவது விளையாண்டுட்டு இருந்தா கூட நான் அந்த டைம் நிறுத்திட்டு தான் இருந்தேன். ஏன்னா அவளுக்கு அது ஃபீல் ஆயிடும். நம்ம அந்த இடத்துல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அதனால இந்த கொஸ்டின் நானே யோசிச்சேன். சரி ஓகே, அடுத்து நீதான் கொஸ்டின் கேட்கணும். உங்க லைஃப்ல ரொம்ப பிடிச்சவங்க யாரு? அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், யாரா வேணாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்.
என்னோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்குறவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும். இப்ப நான் வந்துட்டு ஒரு இடத்துல உடஞ்சு நிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்துட்டு வீடு பாத்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற யாரா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அது யாராவது இருக்கட்டும், அது யாரா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக லைஃப்ல ரொம்ப பிடிச்சவங்களா அது அம்மா அப்பா எல்லாரும் சொல்லுவேன். ஆனா ரொம்ப பிடிக்கிற எல்லாரையும் அந்த மாதிரி கேக்குறேன். எனக்கு ஃபீலிங்ஸ் மதிப்பு கொடுக்குற எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியல சிவனை எவ்வளவு மிஸ் பண்ற? இந்த மாதிரி கொஸ்டின் ஏன் எடுக்கிறீங்க? எனக்கு தெரியாது இருக்கிறதே அந்த மாதிரி கொஸ்டின் வந்துருக்குது. நான் அதுல எத்தனை 100 கொஸ்டின்ல 36 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். சிவினை எவ்வளவு மிஸ் பண்ற? அதுதான் பர்சன் கூடவே இருந்துட்டு ஒருத்தவங்க நம்ம கூட இல்ல, ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அந்த ஒரு பர்சன் நம்ம கூடவே இருந்துட்டு இல்ல அப்படின்னா நம்ம லைஃப் ஒரு பாதியா நினைச்சிருப்போம். அவங்க கூட நம்ம லைஃபே கண்டினியூ பண்ற மாதிரி இருந்திருக்கும். அப்படி ஒரு பர்சன் இல்ல அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? ரொம்ப ரொம்ப உடஞ்சு அதுல இருந்து மேல கஷ்டப்பட்டு வரணும், வேற வழி இல்ல. அடுத்து உங்களுக்கு உங்க ஃபேன்ஸ பிடிக்குமா இல்ல அவந்தியை பிடிக்குமா? மாட்டிக்கிடாரு எந்த மாதிரி ஒரு கொஸ்டின் புரியலையே. ஃபேன்ஸ பிடிக்குமா இல்ல அவந்தியை பிடிக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இப்ப ஃபேன்ஸ் கிடையாது, இப்ப என்னோட ஃபாலோவர்ஸ்க்கே வந்து நினைக்கிறது அவந்தி கூட இருக்கும்னு நானும் தான் நினைப்பாங்க. ஆனா எனக்கு அவந்தி தான் பிடிக்கும். அவங்களே நினைக்கிறது அதுதான். ஏன்னா அவந்தி கூட நீங்க இருங்கக்கா, அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னே சொல்றவங்க நீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்துட்டு அவளை பிடிக்காம உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்க சொல்லணும்னு நினைப்பீங்க. அதனால கன்ஃபார்ம் எனக்கு அவந்தி தான் பிடிக்கும். அதனால உங்களுக்கும் எங்களுக்கு பிடிக்கும். எப்படி மாட்டு வடி நடிச்சியா? மாட்டேன் நான் இந்த புலிகேசி. சரி நெக்ஸ்ட். எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க? பட்டுட்டே இருந்துச்சுக்கோங்களேன், ஸ்ட்ராங் ஆயிடலாம். தனானா கூட உங்க லைஃப் எப்படி போகும்னு சொல்லுங்க அக்கா. எப்படி போகும்? ஒரு டாமஞ்சேரி மாதிரி தான் போகும். ஒன்னா அவன் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன், நான் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன். ஏதோ ஒண்ணு அந்த 5 நிமிஷம் சண்டை மட்டும். இப்ப அதான் சொல்லுவாங்கல்ல, அதான் மதன் கௌரி சொல்லியிருப்பாரு, நாங்க பேசுற அந்த 5 நிமிஷம் சண்டை மட்டும் தான் வரும் அப்படின்ட்டு. அது மாதிரி 5 நிமிஷம் சண்டை தான் வரும். அதுக்கப்புறம் நாங்களே பேசி சால்வ் பண்ணிப்போம். எங்களுக்குள்ள யாரும் வராத வரைக்கும் நாங்க 2 பேரும் எப்படி எவ்வளவு பெரிய சண்டைனாலும் பேசி சால்வ் பண்ணுவோம். யாராவது ஒருத்தவங்க நடுவில் வந்துட்டாங்கன்னா தான் அது சின்ன பிரச்சனையாகி கிளாஸ் ஆகி அதுக்கப்புறம் வெறியாகி. அதனால நாங்க 2 பேரும் ஓகே தான். ஸ்வீட்டிய பிடிக்குமா இல்ல மேகலாமாவை பிடிக்குமா? ஐயோ ஒரு கேள்வி, என்ன கேள்வி விட மாதிரி கொஸ்டின் யாரு கேட்டது? அது நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு 2-3 பேர் கேட்டாங்க இந்த கொஸ்டின். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? 2 பேரும் 2 கண்டு மாதிரி தான் இங்க சொல்றோம். ஏன்னா அம்மா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் அம்மா கூட தான் இருப்பேன். இங்க வந்தா அக்கா கூட இருப்பேன். அக்கா வந்துட்டு எப்பவுமே எங்க வீட்லயே கொஞ்ச நாள் வந்து அடங்கல, எங்கெங்கயோ போயிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு போயிருவாங்க. உங்களுக்காக தான் வீடியோ எடுக்க போவாங்க. அதனால நான் அம்மா கூட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்பவுமே நான் அம்மா கூட தூங்கிட்டு இருப்பேன் இங்க வந்தாலுமே. சோ எனக்கு அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். நான் பாத்தீங்களா, இவன் மனசு உங்களுக்கு புரியுதா? நான் வந்துட்டு சரி விடுங்க, அம்மா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம அவ்வளவு. இந்த அக்காவே எனக்கு பிடிக்கும். இப்போ அக்கானா புரிஞ்சுக்குவாங்க, அம்மா கொஞ்சம் எமோஷனல் டைப்பா, அதனால அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும், அப்புறம் தான் அக்கா எல்லாம். அடுத்து நீங்க தான் கேளு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பேச முடியும்? ஒண்ணும் பேச முடியும். சிவியார் அவந்தி கண்டிப்பா அக்கா யாரு சொல்லுவாங்கன்னு தெரியும். அங்க சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. சிவின் தான். ஆனா சிவின்னாதான் அவந்தி தெரியும். அப்படி ஒண்ணு இருக்கணும்ல. இப்ப வந்துட்டு எனக்கு அவந்தியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு யார பிடிக்கும்னு கேட்டா அவந்தியோட ஃப்ரெண்ட் பிடிக்குமா எவ்வளவு பிடிக்குமா கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவந்தி தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தானே அவங்க ஃப்ரெண்ட தெரியும். அதனால எனக்கு எழுதும் போதே எனக்கு தெரியும். எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு சிவின், அதுக்கப்புறம் வந்து ஏன்னா 18 வருஷம் இருந்துட்டு பாப்பா வந்து ஒரு 5 வருஷம் இருந்திருக்கா. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல போக போக என் கூட அவன் நிறைய நாள் டிராவல் பண்ணா அவங்க 2 பிடிக்குமா, அந்த நாய் பாதிலே விட்டுட்டு போயிட்டான், எனக்கு இவ்வளவுதான் பிடிக்கும் நான் சொல்லுவேன். அதனால சரி நெக்ஸ்ட். சிவின் கிட்ட இருக்க ஹேபிட் ஏதாச்சும் என்கிட்ட இருக்கா? ஸ்வேதாக்காக்கும் தனானாக்கும் என்ன ஆச்சு? புரோக்கன் ஆயிட்டாங்களா? சிவின் ஃபேமிலியை எவ்வளவு பிடிக்கும்? அதாவது வந்துட்டு அந்த அக்கா ஏன் முன்னாடி மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, தனியாவே இருக்காங்க ஏன்? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்துட்டு என்ன மறந்துட்டியா? இந்த பர்சன் கூட நான் இந்த மாதிரி பிரச்சனை நான் அவளுக்கு சொல்லிட்டேன். அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது நான் இவளுக்கு தான் கால் பண்ணி இவளுக்கு தான் வந்து அவங்க கூட பேசக்கூடாது, சேரக்கூடாது, அவங்க வீட்டு பக்கம் கூட போக கூடாது. என்ன வந்துக்கா இது தப்பு அப்படின்னு எனக்கு சொல்லவும் முடியல. எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகி எனக்கு வேற லவ் பண்ற ஐடியா இன்னொருத்தர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணா அதனால அது கிடைக்காது. ஏன்னா நீங்க கமிட் ஆனா என்ன சொல்லுவாங்க, எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? செம்ம கோவப்பட்டுருவேன். எப்படி நீ வந்துட்டு என் தம்பியை விட்டு லவ் பண்ணலாம்?